வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பில் டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். ஸோ டைமர் கவுண்டர் பற்றி டெக்னிக்கல் பர்சன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓவராலாக நான் சொல்லிடுறேன். டைமரில் இங்கே ஆலம் பிராட்லி நம்ம பார்க்குற இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஆலம் பிராட்லி பிஎல்சி ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆலம் பிராட்லி பிஎல்சி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதில் ஒரு 3 விதமான டைமர் கொடுத்துருப்பாங்க. டைமர் ஆன் டிலே, டைமர் ஆஃப் டிலே, ரிட்டன்டிவ் டைமர் ஆன் டிலே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன் டிலேனா என்ன, நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே லோடு ஆன் ஆகாமல் நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் டிலே தரமோ அத்தனை செகண்ட்ஸ் டிலே கழித்து அந்த லோடு ஆன் ஆகுதுன்னா அது ஆன் டிலே டைமர். அதுவே ஆஃப் டிலேனா ஸ்டார்ட் பண்ண உடனே லோடு ஸ்டார்ட் ஆகிடும், ஆனால் ஸ்டாப் பண்ணால் உடனே ஸ்டாப் ஆகாமல் சம் டிலே கழித்து ஆஃப் ஆகிறதுக்கு ஆஃப் டிலே டைமரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆன் டிலேவோட ஆஃப் டிலேவோட ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட். 99% நமக்கு ஆஃப் டிலே டைமர் இண்டஸ்ட்ரியில் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ப்ரோக்ராம் குழப்புற மாதிரி இருக்கும், அது ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அதனால் நம்ம ஆன் டிலேவோட ஒர்க்கிங்கை மட்டும் போட்டு பார்க்கலாம். ஆஃப் டிலேவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஆன் டிலேவுக்கும் ரிட்டன்டிவ் ஆன் டிலேவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுவும் ஆன் டிலே தான், டி ஆன் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுவும் டைமர் ஆன் டிலே தான். ஸோ ஆர்டிஓ ரிட்டன்டிவ் டைமர் ஆன் டிலே. ஸோ இதுவும் ஆன் டிலே டைமர் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் மெயின் டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த டைமரை ரீசெட் பண்ணுற ஒரு பிரின்சிபல். ஸோ அதுதான் நமக்கு இங்கே மெயின் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு இன்புட் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஆன் டிலே டைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப் டிலே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல நான் சொல்லிட்டேன். இன்னொரு இன்புட், ஸோ இதுக்கு ஒரு ஆர்டிஓ. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் கொடுத்துக்க போகிறேன். சிமுலேஷனில் ஐஓ சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ். ஸோ 0/1, 0/2, 0/ சாரி இங்கே 2லாம் வராது. ஸோ இங்கே டைமர் இருக்கு இல்லையா, இந்த டைமர் பிளாக் பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஆஃப் டிலே டைமர் எடுத்துக்கிட்டாலும் 3த்துக்கு ஆன் டிலே, ஆஃப் டிலே, ரிட்டன்டிவ் டைமர் ஆன் டிலே, 3த்துக்கும் பார்த்தாலும் இதே டைமர் இங்கே இருக்குது. 3த்தில் இருக்குங்களா, டைம் பேஸ் இருக்கும், ப்ரீசெட் இருக்கும், அக்யூமுலேட்டர் இருக்கும். எல்லா டைமருக்கும் ஒரே பிளாக் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த ப்ரீசெட் அக்யூமுலேட்டர் டிபெண்ட் பண்ணி தான் மாறும். டன் பிட்டு. ஓகே, இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். ரைட் கிளிக் பண்ணுங்கள், கோ டு டேட்டா டேபிள் போகிறேன். நீங்கள் எந்த டைமர் மேலே ரைட் கிளிக் பண்ணி டேட்டா டேபிள் போனாலும் இதாக வரும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் டிலேவை கிளிக் பண்ணி போகிறேன். ஸோ இங்கே ஆர்டிஓவை கிளிக் பண்ணி போகிறேன். சரிங்களா, ரைட். ஸோ எந்த டைமர் நீங்கள் கிளிக் பண்ணி போனாலும் இதே டேட்டா டேபிள் தான் ஓப்பன் ஆக போகுது. இதில் அட்ரஸஸ் T4:0 T4:99 வரைக்கும் சிமுலேஷன் ப்ராசஸ்ன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 100 டைமர்ஸ் அட்ரஸ், வேர்ட் அட்ரஸ். இதே ஃபிசிக்கல் பிஎல்சியாக இருந்தால் மெமரி அதோட பிஎல்சியோட மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைமரோட கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் வேர்ட் அட்ரஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைமர்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த இஎன்டிடி ஃப்ளாஷ்ன்றதெல்லாம் பிட்ஸ், ஒரு வேர்டில் 16 பிட் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த டைமரில் இந்த T4:0 வேர்டு அட்ரஸில் 3 பிட் இருக்கும். காமனாக 3 பிட் தான். எந்த வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த வேர்டுக்கு இந்த 3 பிட்டு சூட்டபிள் ஆகும். உதாரணமாக T4:99 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எனேபிள் டிடி டன்னு. அதே T4:0 யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எனேபிள் டிடி டன்னு. வேர்டு அட்ரஸ் மட்டும் தான் மாறும், பிட் எல்லாமே சேம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் அக்யூமுலேட்டர் இங்கே இருக்குது பாருங்கள், இது ப்ரீசெட் அக்யூமுலேட்டர். ஸோ இதெல்லாமே வேர்டு. இந்த அட்ரஸில் ஃப்ளாஷ் வருது பாருங்கள், எனேபிள் டிடி டன்னில் ஃப்ளாஷ் இருக்கும். ஆனால் இந்த ப்ரீசெட்டுக்கும் அக்யூமுலேட்டருக்கும் டாட் இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ளாஷ்னு வந்துருச்சுன்னா அது பிட் அட்ரஸ். ஆலம் பிராட்லியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிட் அட்ரஸும், டாட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேர்டு அட்ரஸையும் குறிக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இங்கே டைமர் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த T4:0 T4:99 எந்த அட்ரஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே நான் 1என்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு டைம் பேஸ், ரெண்டுத்துலேயுமே டைம் பேஸ் இருக்குப்பா. என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் ஆலம்பரலில் சிமுலேட்டர் பர்பஸ்ன்றதால உங்களுக்கு இந்த 0 1 தவிர வேறு எதுவுமே இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஹார்ட்வேர் பிஎல்சி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டைம் பேஸ் 3 விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் வந்து 1.0ன்னு இருக்கும். செகண்ட் டைப்பு 0.01 நினைக்கிறேன், 01ன்னு இருக்கும். தேர்ட் டைப்பு 0.001ன்னு இருக்கும். ஸோ இந்த 3 டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் 0.1. ஓகேவா? இந்த இருக்குது. ரைட். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் அப்படின்னா 1 தானே போடுவீங்க. அப்போது நம்ம டைம் பேஸில் 1.0ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது 1.0ன்றதே கிடையாது, ஆப்ஷனே கொடுக்கல. வெறும் உங்களுக்கு 0.1ன்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 0.1 எந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1ன்றது மாறும்? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு மாறுமா? ஓகே, இதுதான் கொஷின். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். அப்போது உங்களுக்கு இங்கே 5 செகண்ட் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவை 10ஆல், ஓகே, இதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும்? இங்கே ரிசல்ட்டு 50. அந்த 50 தான் நீங்கள் இங்கே ப்ரீசெட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வெறும் 5ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 செகண்டாக மாறி போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே 50. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 100ன்னு கொடுக்க போகிறேன். அதாவது இங்கே 5 செகண்டும் இங்கே 10 செகண்டும் யூஸ் பண்ணுறேன். ஒரே அட்ரஸை கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் T4:0 டன் பிட்டையும் இந்த இடத்துல T4:1 டன் பிட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட் அவுட்புட் வந்து T4:0 ஆண்டேலோட டன் பிட்டு. T4:1ன்றது T4:1 டன் பிட் வந்து செகண்ட் அவுட்புட்டில் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேட்டா டேபிள் போங்க. ஸோ T4:0 டன் பிட்டு இந்த இடத்துலையும், ஸோ இங்கே T4:1 டன் பிட்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீசெட் 50, இங்கே 100ன்னு இருக்குது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 டைமரோட ஆப்ரேஷனில் இருக்குது. அது உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிட்டு இன்னொரு முறை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஏன்னா உடனே போட்டால் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இங்கே கொடுத்துக்கிறேன் டவுன்லோட். எல்லாம் மோமெண்ட்ரி பட்டனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைமருக்கு வந்து டாகல் மாற்றிக்கோங்க. ஓகே, எதுவுமே நமக்கு வந்து மோமெண்ட்ரி வேண்டாம். கவுண்டர் வரும்போது மோமெண்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். டைமருக்கு டாகல் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து புரியும். ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சேஞ்ச் பண்ணும்பொழுதே டைமர் வந்து இங்கே ரன் ஆகிடுச்சு, இங்கே ரன் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் டேட்டா டேபிள் போய்ட்டு இவரை நான் வந்து 0ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். என்ன ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்கள். 50 செகண்ட் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமர் வந்து டன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அவுட்புட் உங்களுக்கு இங்கே அவுட்புட் ஆன் ஆச்சுங்களா. ஸோ என்னென்னா டைமரோட ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலே அக்யூமுலேட்டர் வேல்யூ greater than or equal to preset. greater than சொல்ல முடியாது, போகாது. ஈக்குவல் டு ப்ரீசெட்டாக இருந்தால் அக்யூமுலேட்டர் வேல்யூவும் ப்ரீசெட் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் டன் பிட்டு 1 ஆகும். அவ்வளோதான். டன் பிட்டு 1 ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் போட்டிருந்தால் க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் போட்டிருந்தால் ஓப்பன் ஆகும். இந்த பேஸ் பண்ணி அந்த காண்டாக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டன் பிட் இங்கே 1னா இந்த காண்டாக்டர் க்ளோஸ் ஆகிட்டு அவுட்புட் ஆன் ஆகும். இதே நம்ம க்ளோஸ் போட்டிருந்தோம்னா டன் பிட் 1ன்னும் பொழுது இந்த காண்டாக்டர் ஓப்பன் ஆகிட்டு அவுட்புட் ஆஃப் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ்லாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமரையும் இந்த டைமரையும் பேரலாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போயும் நம்ம சப்ளை கொடுத்து கட் பண்ணும்போது இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சப்ளை கொடுத்தா 2 டைமர் ரன் ஆகுது, கட் பண்ணிட்டா இந்த டைமர் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுது. ஆனால் இது 0 ஆகலை. ஓகே, ஸோ இந்த டைமர் 0 ஆகலை. மெயின் டிஃப்ரெண்ட்டு ஆன் டிலேக்கும் ரிட்டன்டிவ்க்கும் இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ரீசெட் பண்ணிட்டேன்.
இந்த பிட்டு ரீசெட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இன்புட் ஆன் பண்ணுறேன், உடனே ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இன்புட் ஆன் பண்ண பிறகு 2 டைமரும் ரன் ஆகுது. ஆனால் ஆஃப் பண்ணால் இந்த டைமரோட அக்யூமுலேட்டர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகுது. ஆனால் இந்த டைமரோட அக்யூமுலேட்டர் வேல்யூ 0 ஆகலை. ஏன் ஆகலை? அதுதான் இந்த டைமரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸ்டாப் வாட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் பண்ணால் ஓடிட்டே இருக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், ஃபஸ்ட் லேப்போட டைமிங் புதுசாக ஜென்ரேட் ஆகிட்டு ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிற டைமிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் லேப்போட டைமிங் வரும். அந்த மாதிரி தான் இது ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஆர்டிஓ ஓடிக்கினே தான் இருக்கும். கட் பண்ணோம்னா எந்த டைமிங்கில் ஸ்டாப் பண்ணிங்களோ அது அப்படியே நிற்கும். மறுபடியும் சப்ளை கொடுத்தீங்கன்னா எங்கே ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஆர்டிஓ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? எந்த டைமிங்கில் விட்டோமோ அதுலேருந்து ரன் ஆகுது தவிர மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரல. இதுதான் இந்த ஆன் டிலே டைமருக்கும் ரிட்டன்டிவ் டைமர் ஆன் டிலேக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி சார், எப்போ தான் இது 0 வரும் அப்படின்னா அதை நம்ம மேனுவலாக 0 பண்ணால் மட்டும்தான் வரும், ஓகேவா? ஸோ இங்கே 50 செகண்ட் வந்த பிறகு இந்த டன் பிட் ஆன் ஆகிட்டு ஃபஸ்ட் அவுட்புட் ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஏன்னா ரீசெட் ஆகிறதால டன் பிட் 0, இது ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த செகண்டு ஆஃபே ஆகாது. அது எப்போ ஆஃப் ஆகும்? ஸோ இந்த ஆன் டிலே டைமர் மாரி ரீசெட் இது ஆகாது. அதுக்கு நம்ம மேனுவலாக தான் ஒரு இன்புட்டை போட்டு நாம் ரீசெட் கொடுத்தாகணும். எந்த அட்ரஸ், அதாவது எந்த டைமரை நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த டைமரோட அட்ரஸை நம்ம கொடுக்கணும். சார், இப்போ நம்ம இது அக்யூமுலேட்டர் தானே ரீசெட் பண்ண போகிறோம், எதுக்கு டைமரோட அட்ரஸை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். எதை கொடுத்தாலும் ஓகே ஆகும். T4:1.acc அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே ஆகும். ரீசெட்ன்றது வேர்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளாஷ் வர்றது எல்லாமே பிட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளாஷ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வேர்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆலம் பிரலியில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரெண்ட். ஸோ எந்த அட்ரஸ்லையுமே ஃப்ளாஷ் வர்றது எல்லாமே பிட்டு, ஒரே ஒரு பிட்டு தான். ஒரு வேர்டு ஈக்குவல் டு 16 பிட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 16 பிட்டில் ஒரு பிட்டு மட்டும்தான் அது 0ன்ற பிட்டு. இது டன்னு 13வது பிட்டு. இது அவுட்புட்டில் செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட்டு பிட்டு. இது அவுட்புட்டில் செகண்ட் வேர்டில் 0th பிட்டு. ஆனால் இங்கே டைமரில் டாட் வருது. ஸோ T4: ஃபஸ்ட்டு வேர்டு, டைமரில் ஃபஸ்ட்டு வேர்டில் அக்யூமுலேட்டர் வேர்டு. ஸோ அக்யூமுலேட்டர் வேர்டுனா அக்யூமுலேட்டர் பிட்டு எப்படி இருக்கும்? அக்யூமுலேட்டர் பிட்டுனா ACC இதே அட்ரஸ் T4:1.acc /0 /1 /2 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ ரீசெட் பண்ண போகிறோம். எந்த டைமரோட அக்யூமுலேட்டர் ரீசெட் பண்ணுமோ அந்த அட்ரஸை டேரெக்டாக இந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைமர்னு இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸை கூட கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கொடுக்குற அட்ரஸ்ஸு வேர்டு அட்ரஸாக இருக்கணும், பிட் அட்ரஸாக இருக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ கொடுத்தோமே, இதுக்கு நம்ம அட்ரஸ் கொடுத்தோமா 2ன்றதை நான் மூமெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரீசெட் தான், ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ ரீசெட் T4:1 டவுன்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். எஸ், டவுன்லோட் ஆகலை. ஸோ இது வந்து T4:0 ஃப்ளாஷோட டன் பிட். ஓகே, ரைட், டவுன்லோட் பண்ணுங்கள். ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைமர் ஆன் பண்ணுறோம். ரெண்டுமே அட் அ டைம் ஒரே இன்புட் தந்ததால் ஆன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து 5 செகண்ட் கழிச்சு செகண்ட் அவுட்புட் ஆன் ஆகுது. இப்போது இந்த இன்புட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த டைமர் ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டர் 0 ஆகிட்டு ரீசெட் ஆகிட்டு ஃபஸ்ட் அவுட்புட் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆனால் செகண்டு ரீசெட் ஆகாது. ஏன்னா ரெண்டும் ஒரே இன்புட் தான். செகண்டு ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம தனியாக ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறோம். ஸோ ஆன் டிலேக்கும் ரிட்டன்டிவ் ஆன் டிலேக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் இது தாங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவுண்டர். கவுண்டர்லேயும் 3 டைப் இருக்குது. எப்படி ஆன் டிலே ஆஃப் டிலே மாதிரி கவுண்டர்லேயும் அப் டவுன் இருக்குது. மூணாவது அப் டவுன். ஸோ அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர். அப் கவுண்டர் நம்ம யூஸ் பண்ணலாம், அப் டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணலாம். டவுன் கவுண்டர் எங்கேயும்
தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். எந்த பிஎல்சிலையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ஆனால் ஆலம்பிரட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். ஏன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிஎல்சி இது, அதனால் டிஃப்ரென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கவுண்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, அப் கவுண்டர் தனியாக கொடுத்துருக்கான், டவுன் கவுண்டர் தனியாக கொடுத்துருக்கான். ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம அப் டவுனாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா அதை? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு அப் கவுண்டரோட பிரின்சிபல் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப் கவுண்டர் நான் போடுறேன். இதுலேயும் டேட்டா டேபிள் போனீங்கன்னா தெரியும், டைமர் மாதிரியே 100 கொடுத்துருப்பான் வேர்டு. டைமரோட எனேபிள் பிட்டு, டிடி பிட்டு, டன் பிட்டு, சியூ சிடி டன்னு, ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ. இதோட எப்படி டைமருக்கு ப்ரீசெட் அக்யூமுலேட்டரோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ரைட். ஸோ கவுண்டரோட வேர்டு நான் கொடுக்க போகிறேன். C5:0 C5:99 எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள். எத்தனை கவுண்ட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும்? எனக்கு ஒரு 10 கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்டரெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சார். இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷனில் எப்படி நம்ம 10, 20ன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூவை போட்டுடுங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் வேல்யூ 1,00,000 போடுவாருங்களா, 1,00,000 போடுங்க. ஆனால் 1,00,000லாம் ஒரு சிங்கிள் வேர்டில் வேல்யூ வராது. ஸோ 32,767 தான் பாசிட்டிவில். ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ போடலாம். 32,000 பீஸ்லாம் ப்ரொடக்ஷனில் இங்கே ரன் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? ரைட்டு. ஸோ 10 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கவுண்டரோட இந்த டன் பிட். ஸோ இந்த டன் பிட்டு டேட்டா டேபிள் போனோம். டேட்டா டேபிள் இதோட C5:0 டன் பிட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இந்த கவுண்டர் டைமர் எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கவுண்டரை டெஃபினட்டாக ரீசெட் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட்லாம் ஆகாது. ஸோ இந்த C5:0 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசெட் பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ரைட். ரன் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஒரு கிளாக் பல்ஸ் உள்ளே போகும்பொழுது மூமெண்ட்ரி மாற்றிக்கிறேன். ஒரு கிளாக் பல்ஸ் உள்ளே போச்சுன்னா கவுண்ட்டு 1ன்னு வரும். விட்டோம்னாலும் அவ்வளோதான். ஓகே. ஸோ கவுண்டரோட ஒர்க், அப் கவுண்டரோட ஒர்க்கு அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1 ஆட் பண்ணி மறுபடியும் அக்யூமுலேட்டரில் சேவ் பண்ணிக்கும். டவுன் கவுண்டரோட ஒர்க்கு அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1 மைனஸ் பண்ணி மறுபடியும் அக்யூமுலேட்டரில் போட்டுக்கும். ஆனால் டவுன் கவுண்டர் தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ முடிஞ்சிச்சுங்க. 10 வந்த ஒன்று டன் பிட்டுங்க. ரைட் கிளிக் பண்ணி டேட்டா டேபிள் போனீங்கன்னா தெரியும், டன் பிட்டு 1. ஸோ இங்கே ஓப்பன் யூஸ் பண்ணதால் க்ளோஸ் ஆகிட்டு அவுட்புட் ஆன் ஆகுது. ஸோ மறுபடியும் இன்புட் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த I:1/0 ஆன் பண்ணால் 11ன்னு ஆட் பண்ணோம். அதாவது நமக்கு டிஸ்பிளே 11 வரும். ஏன்னா அதோட ஒர்க்கு அக்யூமுலேட்டர் வேல்யூவை 1 ஆட் பண்ணி அக்யூமுலேட்டரில் சேவ் பண்ணுறது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ டன் பிட்டு உங்களுக்கு சேவ் ஆனது தான். ஓகே. அக்யூமுலேட்டர் greater than or equal to ப்ரீசெட். டைமரில் ஈக்குவல் டு ப்ரீசெட் தான், அதுக்கு மேலே போகாது. ஆனால் இங்கே போயிட்டுருக்கும். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். டைமரில் நம்ம கொடுத்த டைமிங்கை தாண்டாது. ஓகேவா? ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் அதான். இப்போ ரீசெட் பண்ணோன்னா இங்கே ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப்ளை கொடுத்தோம்னா இந்த பிட்டு இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேர்டு எல்லாத்தையுமே, அதாவது மெயின் அக்யூமுலேட்டரை ரீசெட் பண்ணிவிடும். ஓகே. இது அப் கவுண்டரோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு டவுன் கவுண்டர் தனியாக பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டோம். அதனால் அப் டவுன் கவுண்டர் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ I:1/1. ஸோ இது நமக்கு டவுன் கவுண்டர். இதுக்காக இங்கே கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுற இடத்துக்கு ரைட் சைடில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளேஸ் ஆகும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே அட்ரஸை யூஸ் பண்ணால் தான் அது அப் டவுன் கவுண்டராக யூஸ் ஆகும். இல்லைனா இது தனியாக அப்பாகவும் இது தனியாக டவுனாகவும் யூஸ் ஆகும். அதாவது இதோட ஒர்க்கை என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணும். ஸோ ரிசல்ட் மைனஸில் போய்ட்டுருக்கும். இதோட ப்ராசஸ் அப்பு, இதோட ப்ராசஸ் அதனால் ப்ளஸில் போய்ட்டுருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அப் டவுன் ப்ராசஸ் கிடைக்காது. அதனால் ஆரம்பரில் மட்டும் அப் டவுன் ப்ராசஸ் கவுண்டர் வேணும் அப்படின்னா அப்புக்கும் டவுனுக்கும் ஒரே அட்ரஸ் கொடுங்க. ஸோ அப் டவுன் ப்ராசஸ். ஓகேவா? ரைட். ரெண்டு சேம் அட்ரஸ்ன்றதால ஒரே அட்ரஸ் நீங்கள் ரீசெட்டுக்கு யூஸ் பண்ணாலே போதும். டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ரன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் இன்புட்
ஸோ ஃபஸ்ட் இன்புட் இங்கே அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அப்புக்கு தான் கொடுத்தோம். ஆனால் டவுன்லேயும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அட்ரஸ் வந்து சேம் தான். ரைட் கிளிக் பண்ணி டேட்டா டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் C5:0ன்ற ஒரே அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே அக்யூமுலேட்டர் வேல்யூ பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9. இது வரைக்கும் எந்த டன் பிட்டும் எனேபிள் ஆகலை. இப்போது 10 வந்த பிறகு டன் பிட் எனேபிள் ஆகுது, அதோட அவுட்புட் வந்து ஆன் ஆகுது. அப்படியே டவுன் பண்ண போகிறோம், 1/1. ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9 காட்டுதுங்களா இங்கே. ஸோ டவுனோட ப்ராசஸ் அது ப்ராப்பராக பண்ணுது, ஸோ குறையுது. ஸோ டன் பிட்டு 0 ஆனதால் லெஸ் தென் ஆகிறதால ப்ரீசெட்டை விட அக்யூமுலேட்டர் வேல்யூ லெஸ் தென் ப்ரீசெட் என்னும்பொழுது டன் பிட்டு 0 ஆகிடுது, அவுட்புட் ஆஃப். இதை ரீசெட் பண்ணணுன்னா ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 இங்கே கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எனேபிள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டர் வேல்யூ 0. புரியுதுங்களா? அப் கவுண்டர்னா என்ன, டவுன் கவுண்டர்னா என்னென்னு புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆன் டிலே, ரெட்டன்டிவ் டைமர் ஆன் டிலே, கவுண்ட் அப் டவுன் கவுண்டர், ரீசெட். ஸோ டி ஆஃப் நீங்களே போட்டு பாருங்கள். அந்த டவுன் கவுண்டரையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டவுன் கவுண்டர் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டில் வெறும் 10ன்னு கொடுத்தா வேலைக்காகாது, நெகட்டிவில் நீங்கள் வேல்யூ கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அக்யூமுலேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு அக்யூமுலேட்டர் -1. இப்போ ஸ்டார்டிங்கில் 0 இருக்கு இல்லையா, ஸோ 0 - 1னா -1, -1 -1னா -2, அந்த மாதிரி மைனஸில் போய்ட்டுருக்கும் ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் இண்டிவிஜுவலாக தேவைப்படாது நமக்கு. புரியுதுங்களா? ரைட். ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் டவுட்டை வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்ஸ் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வாட்ஸ்அப் மூலிமா எனக்கு கொடுங்க. இதே யூடியூப் வீடியோக்கு கீழே கூட உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.